ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம டாக்டரிஸோட பார்ட் 8 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 7 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கிறேன். போன பாட்டில் நான் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஜிமன் கிட்ட நீங்கள் ஏதோ சொல்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் நம்ம ஜிமன் அவன் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு வேணும்னே டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே போயிருந்திருப்பான். ஓகே, இப்படி தான் முடிச்சிருந்தேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வெரி ஃபர்ஸ்ட் சீன். ஜிம்மன் அவன் நல்லா குளிச்சுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டோர் அப்படியே லாக் பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ணி நல்லா எட்டி பார்க்குறான். போயிட்டாளா? நல்ல வேலை, ஏட்ட மட்டும் சிக்கிறவே கூடாதுரா ஜிம்னா. ஆஹா, நிஜமாலுமே சூனியகாரி தான். என் வீட்லேயே என்னை இப்படி பதுங்க வைக்கிறாள் ராட்சசி. இருகிடி உனக்கு ஒரு நாள். இருக்கு. நீ இருக்குன்னு சொல்லி தான் அவள் எப்படி இருக்கா. இதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் அவனுக்குள்ளாரையே பேசிட்டு அப்படியே அவங்கிருந்து வெளியே வரான். எப்படியாவது அவள் கண்ணுக்கு தெரியாமல் அங்கேருந்து எப்படியாச்சும் நகர்ந்து ஓடிடணும். ஏதாவது இருக்காளா? டார்கெட் ஃபவுண்டா? இல்லை அப்படியே ஓடிடுறா ஜிம்னா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்து அப்படியே ஹாலை தான் கிராஸ் பண்ணி வெளியே போயிடலான்னு பார்க்குறான். ஜிம்மன் அப்படின்னு உங்களோட ஒரு சத்தம். அவன் அப்படியே ஆஃப் ஆகிட்டு அங்கே நிற்கிறான். டே மச்சான், என்னடா உன்னோட ரகசிய காதலி வந்திருக்கேன், அப்படியே பார்க்காம போகிற, பூனை பம்புற மாதிரி பம்புறியே. ஏம்மா ஒயன், அந்த டீ கொஞ்சம் அதிகமாக ஊற்று, செம்ம டேஸ்ட்டு. டேய், என்னைக்காவது நம்ம குடோனில் டீ மாதிரி கொடுத்துருக்காங்களாடா? பீ மாதிரி தானே இருக்கும். பாரேன், நம்ம ஜிதா கையில் டீ குடிக்கிறதே ஒரு வரம் மாதிரி இருக்கு. டெய்லியும் நான் வரேம்மா, எனக்கு டீ போட்டு குடின்னா. செஞ்சண்ணா, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கோங்க, நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஐயோ, என்ன சொல்கிற? உன்னோட டிடி காதலன் மன்மதன் அவனுக்கு? அண்ணா அமைதியாக இருங்க, எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் ஒருத்தி மட்டும்தான். நீங்கள் வந்தீங்கன்னா அவங்கள நான் ட்ரீட் பண்ணுவேன், மற்றவங்களெல்லாம் மதிக்க கூட மாட்டேன். அப்படியா? நான் மச்சான், தங்கச்சி சூடாக இருக்குது, நான் பண்ணி வச்சிருக்க. டேய் வாடா. வார ஒருத்தன். டேய் சொல்லிட்டு வர மாட்டியா? டேய் சொல்லிட்டு வர்றதுக்கு நான் ஒன்றை பார்க்க வந்தேன்னு நினச்சியா? நான் என் தங்கச்சி பார்க்க வந்தேன்டா. ஆமாம், நீ எதுக்கு இந்த அம்மனம்மா எலி ஓடுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போயிட்டுருக்க? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதுக்குடா என் வீட்டிலே திருட மாதிரி பொதுங்கணும்? அதுதான் சின்சனா நானும் கேட்குறேன். எதுக்கு அவங்க வீட்டில் அவங்களே திருட மாதிரி நடந்து போகணும் சொல்லுங்க? அதாண்ணா. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? எவா உட்காரு. நாடா ஜிம்னா ரோலர் கோஸ்டர் மூஞ்சி மேலே பாஞ்சிருச்சா? மூஞ்சிலாம் இப்படி இருக்கு இல்லையே. அப்புறம் முடியெலாம் ஒரு மாதிரி சில்பி விட்ருக்க. என்னாச்சு? நல்லா வலிச்சு வாரி எடுத்து தானே வருவேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் பத்தலை. ஐயோ, தூக்கம் பத்தலையா? ஏன் மஜிதா, என்ன ஆயிருக்கும்? என்கிட்ட மட்டும் எதுக்கு கேட்குறீங்க அண்ணா? நானும் தூக்கம் இல்லாமல் தான் இருக்கேன். இப்போது டைம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிகாலை 6 மணி அளவில். இதையே நீ கேட்குற? என்ன பண்ணுறது, நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளார இங்கே ஒரு சுண்டலி அப்படியே பதுங்கி வெளியே ஓடிடுதுண்ணா. அதை பிடிக்கணும்ல, அதுக்கு தான் நானும் இன்னைக்கு தூங்காமல் தான் இருந்தேன். ஐயோ, டிடி கப்பிள்ஸு தூங்கலையா? நான் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. டேய், இந்த டாம் அண்ட் ஜெரி கதையெல்லாம் விட்டே தள்ள மாட்டிங்களா? நீ ஒரு போலில் நின்னா அவள் ஒரு ஆப்போசிட் போலில் நிற்கிறா. டேய் என்கிட்ட ஏன்டா சொல்கிற? அவகிட்ட சொல்லு. ஜிதா நான் அமைதியாக இருங்கண்ணா. என்ன சொல்கிறதா இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் 6 உயிர் நண்பன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லுங்க. டேய் ஜிமினே, டேய் மூடிட்டோகாரா. சரிரா. உங்களுக்கு நடுவில்லாம் வந்தேன்னு வச்சுக்கோவேன், என்னை இப்படி தான் மொட்டையாகிட்டு திரிய விடுவீங்க. டேய் நான்லாம் இன்னும் காதல் கூட பார்க்கலடா, அதுக்குள்ளார என்னை இப்படி சன்னியாசி ஆகிறாதீங்கன்னா. உங்கள் லவ்வை பார்த்தா சிங்கிளாக இருக்கிறதே மேல்னு தோணுது. சின்சண்ணா, இந்த உலகத்தில் எல்லாருமே எங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல பாசமாக பார்த்துக்கிற பார்ட்னர்ஸும் இருப்பாங்க. உங்கள் தோழன் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க.
ஸோ அதனால் நீங்கள் எங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அப்படி பண்ணாதீங்க. நல்ல லவ் வரும், உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும், நல்ல பார்ட்னர் இருப்பாங்க, கேரிங்காக இருப்பாங்க. ஒரு நாள் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு அடுத்த நாள் இப்படி வெளியே விட்டுலாம் கதவை சாத்த மாட்டாங்க. அந்த மாதிரியான பார்ட்னரை பிடிங்க, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இது ஏன்னா எனக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இல்லையே. என் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்கான், அவனுக்கு வேணும்னே குத்துற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கே. டேய் சின்சா, எந்திரிச்சு ஓடிடுறா, இல்லைனா இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் அம்மிக்கல்ல அறைய விடுறது நம்மளாக தான் இருக்கும். இவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான், இவளையும் சொல்ல விட மாட்டான். ஜிமினே, உனக்கு மூளை இல்லை, 300 கிலோ இருக்குடா. இவ்வளோ மூளை வச்சிருக்கியே, எவனோ உன்னை படுகு போட்டு ஆராயிலையா? நீ வந்து பார்க்குறியா? மச்சான், என்னடா உன் பொண்டாட்டி இருக்கும்போது? டேய், அவன் என் பொண்டாட்டி கிடையாது. அப்புறம் நான் யாருன்னு கேளுங்க சின்சண்ணா. சிதா, இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? நீங்கள் கேட்கணும் அண்ணா, நீங்கள் கேட்டே ஆகணும். என்னை இப்படி கடத்திட்டு வந்து, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான்லாம் சோலில் ஒரு பெரிய போலீஸ் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து குப்பை கொட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அப்படியே தூக்கி போடுறீங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்படி டேமேஜ் பண்ணிட்டுருக்காலாம்? டேமேஜ் பண்ணிட்டு இருக்கேனா? நான் மட்டும்தானா? செஞ்சனா நான் மட்டும்தானா? சரி சரி சரி. டேய், ஏன்டா சிதாவை இப்படி கடுப்பேத்தி ஏன்டா பாக்குற? அப்போ கடைசி வரைக்கும் நான் சைட்லேயே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டானா அண்ணா? கேட்டு சொல்லுங்க. ஐயோ மா, அந்த முதல கண்ணீர்லாம் வடிகாத சிதா. நீ சும்மாவே மூஞ்சி சுழிச்சா எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிரும். அண்ணன் பாப்பா லவ்வில். டேய், என் தங்கச்சி ஏன்டா இப்படி பண்ணுற? சின்சா, கீழே இருக்கிற கொட்டையோடு சேர்த்து அறுத்துருவேண்ணா. நீ மூடிட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்து பாரா? இதுக்கப்புறம் என்கிட்ட வரவேணான்னு சொல்லிடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொத்தை எடுத்து கேஸ் இருக்கின்றிடுவேன். ஏய், எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? கோவப்பட வச்சுட்டு ஏன் கோவப்படுறேன்னு கேட்குறியா நீ? அப்படி என்ன கோவப்படுத்திட்டாங்க? நான் ஒன்றுமே சொல்லலை. இவ்வளோ சொல்லிட்டு சுமன், நீ யாரையும் வச்சிருக்க தானே அப்படின்னு நீங்கள் கையில் இருக்கிற நைஃபை அப்படியே அவனை காட்டி அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மனுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. அந்த கத்தியை முதல்ல கீழே வை, பக்கத்தில் வராது, இல்லைன்னா சொன்ன மாதிரி கேசரி தான். ஏய் சிதா, விட்ரி. என்ன, கத்தியை கீழே வைடி. வைக்க மாட்டேன். நீ சொல்லு, நீ யார் கூடயாச்சு கள்ள தொடர்பில் இருக்கியா ஜிம்மன்? அதனால தான். நீயே ஸ்ட்ரைட்டான தொடர்பு கிடையாது, இன்னொருத்தி கூட போனாலும். அப்போ ஆல்ரெடி எவளையாவது ஒருத்தியை முன்னாடி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு இவளை எப்படியாச்சும் கழட்டி விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டியா ஜிம்மன்? அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி, ஐ கேன் எக்ஸ்பிளைன். முதல்ல அந்த கத்தியை கீழே வை. அப்படின்ட்டு அவன் மெதுவாக பேசி உங்கள் கையில் இருக்கிற கத்தியை அப்படியே கீழே வாங்கி வச்சுட்டு, பாரி, என்ன மாதிரி பையனுக்கு உன்னை மாதிரி பொண்ணு மட்டும்தான் எவ்வளோ லவ் கொடுக்க முடியும் தெரியுதுல்ல? அப்புறம் என்ன அளவுக்கு நீ என்னை இவ்வளோ அவாய்ட் பண்ணுற? நேற்று எதுக்காக கதவை சாத்தின சொல்லு? நேற்று நான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு உங்ககிட்ட ஆசையாக வந்தேன், ஆனால் நீ தானே சொல்லவே விடலை. அப்படி ஒன்றும் அவசியமான விஷயம் எதுவும் இருக்காதுன்னு யார் சொன்னா ஜிம்மன்? நான் இப்போ கூட சொல்லுவேன். ஆனால் பாரி, என்ன நேற்று மூடில் இருந்தியா? அதான் என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு சர்ப்ரைஸ்லாம் பண்ணியே. வா, செம்மையாக இருந்துச்சு, எப்போ வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவன் நீங்கள் சொல்கிறது கூட கேட்காம அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே உங்களை தூக்கி அந்த கிச்சன் ஸ்லாப்பில் வச்சுட்டு அவன் என்ன இந்த கிஸ்ஸை இன்டென்ஸ் பண்ணான். ஜிம்மன் என்னை விடு, தள்ளு. இரு, எதுக்கு தானே நேற்று ஃபுல்லாக ஆடிட்டு இருந்தேன். இல்லை ஜிம்மன் என்னை விடு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. இப்போ எதுக்கு நீ என்னை தள்ளி விட்ட? இல்லை, இது பண்ணக்கூடாது. இப்போ பண்ணக்கூடாதுண்ணா வேற எப்போ? சின்ஸ் போயிட்டான், நீ வா. எங்கே பண்ணக்கூடாதுன்னா பெட்ரூம் போய் பண்ணலாம். இல்லை, இந்த டைமில் பண்ணக்கூடாது. என்ன இந்த டைமில்? பீரியட்ஸில் இருக்கியா? இல்லை, பீரியட்ஸ் இல்லை, இது. வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இழுக்கிறான்.
நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிச்சன் ஸ்லாபை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு வரமாட்டேங்கிறீங்க. ஜிமின் ஜிமின் வேண்டாம் ஜிமின், நான் தான் சொல்கிறேன்ல வேண்டாம். ஏய் நான் வேணாம். நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. நீ தானே நேற்று ஃபுல்லாக பண்ணுன்ட்டு இருந்த. ஐயோ மக்கா நீ, நான் அதுக்காகலாம் நான் உங்ககிட்ட வரவே கிடையாது. சர்ப்ரைஸ்னு நான் சொன்னது அது. சிதா ஒரு நிமிஷம் ஒரு வேளை உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? பண்ணுறதுக்கு கூட வரமாட்டேங்கிறாளா? என்ன நடக்குது? ஜமன் நான் என் கையை விட்டேன்னா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இது நல்லா சர்ப்ரைசிங்காக உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா வெளியே தெரிகிற மாதிரி நல்லா ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கிற டைமில் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ கேட்குற மாதிரியே தெரில, அதனால நான் இப்போவே சொல்லிடுறேன் ஜிமன். நீங்கள் சொல்கிறதுக்குள்ளார ஜிமன் மறுபடியும் வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் ஜிமன் இப்படி உங்களை கிஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறான் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்ல வர்றது கூட கேட்க மாட்டேங்கிறான். ஜிமன் உங்களை மெதுவாக விலைக்கு நிற்க வச்சுட்டு, நீ எதுவும் எனக்கு சொல்ல வேணாம், எனக்கு டைம் ஆச்சு, வெளியே சின்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நான் போகிறேன். ஜிமன் நான் சொல்ல வர்றது கேட்டுட்டு, எனக்கு டைம் ஆச்சு, இன்னைக்கு நைட்டு வந்து சொல்லு, நான் கேட்குறேன் சரியா? இல்லை நீ கேட்க மாட்ட, நீ போய் சொல்கிற. போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? ஏன் நான் சொல்ல போகிறது கேட்கவே மாட்டேங்கிறான். கரெக்டாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல வரும்போதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிடுறான். இப்படியே நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? இல்லை, ஜிமன் கிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆமாம், அவன் எங்கே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் கண்டிப்பாக அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமன் அவன் வெளியே போயிட்டு, டேய் கிளம்பலாமா? வாடா நல்லவனே, என்ன ஜிதா ஏதோ சொல்லணுன்னு ட்ரை பண்ணுறா போல, கேட்காம வரப்போல. என்ன நடிக்குது? டேய் சின்சா, உனக்கு தெரியாததா நான் எதுக்கு அதிகமாக பயந்துட்டுருக்கேனோ அது உண்மையாயிருமோன்னு பயமாக இருக்குடா. அதான் உண்மையாயிருமோன்னு உனக்கு தோணுதில்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? அப்படி ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? சிதா கிட்ட இந்த குழந்தை வேணான்னு சொல்லுவேன். டேய் அது எப்படா அப்படி சொல்லுவ? சிதா எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான்னு பார்த்துல, அவள் வயசுலேயே தெரியுதுல்ல. அவகிட்ட போயிட்டு இந்த குழந்தை வேணா களைச்சிருன்னு சொன்னால் அவள் எப்படி ஒத்துக்குவா? அவள் உன்னை கூட விட்டுட்டு போவா, நான் குழந்தைய விட மாட்டான். நான் என்னடா பண்ண சொல்கிற? இதெல்லாம் மறந்துட்டு உனக்கு கிடைக்காத அந்த அன்பு பாசம்லாம் உன் குழந்தைங்க கூட, அதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. டேய் சின்சா, பேசுறதுக்கு நல்லா இருக்கும்டா, ஆனால் எந்த ஆனா உணவும் இல்லை. நீ மூடு என்ன? ஏன்டா அதுக்கு இப்படி பயந்துக்கிற? சிதா கிட்ட போய் பேசுன்னு சொல்லும்போது நீ கேட்டியா? அப்போ அவள் கஷ்டப்படுவா, அவகிட்ட எப்படி அப்படி சொல்ல முடியும்னு சொன்னேன். ஆனால் இப்போது அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எப்படிரா, எப்படி சொல்லாமல் இருப்ப? அவள் சொல்கிறத கேட்காம இருப்ப? இப்படியே எவ்வளோ நாள் அவகிட்டேருந்து ஒழிஞ்சிக்கிட்டே இருப்ப? அவள் சொல்ல வரத கேட்காம எப்படி இருப்ப? அப்புறம் இந்த பொண்ணுங்களோட வயிற்றுல தர்பூஸ் பழம் மாதிரி பெருசாக வீங்குமே, அப்படி வீங்கினதுக்கு அப்புறமா இல்லை ஜிதா இன்னைக்கு தொப்பை போட்டுருச்சு, அது குழந்தை இல்லைன்னு சொல்லுவியா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன உன் வயிறு கரெக்டாக மறுபடியும் ரீஃபார்ம் ஆயிடுச்சுல, அதனால் இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தை உன்னோடது இல்லைன்னு சொல்லுவியா? டேய் அமைதியாக வர்றா, நானே என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருக்கேன். மச்சான், நீ என்னதான் இப்படி மழுப்புனாலும் ஒரு நாள் உண்மை வலி வரும்போது கஷ்டமாக தான்டா இருக்கும். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி நீ வண்டிக்குள்ளார ஏறு, நம்ம கிளம்பலாம். குடோனில் வேற நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கான், அதெல்லாம் போய் பார்க்கணும். டேய் அதுக்குள்ளே என்ன பிரச்சனையா அவனுங்களுக்கு? இப்போ மட்டும் வார்த்தையெல்லாம் அப்படியே சேர்த்தி கோத்தி பேசுனா டேய் வாயில் நல்லா பச்சையாக வந்துடும். ஜிதா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுற. அது அவன் என் வீக்னஸ்ன்னு வச்சுக்கோவேன், மயிறு வீக்னஸ்ஸு. வாயில் வரும் ஜிமினே, கடைசியில் என்னையும் மெயின் லீட் மாதிரி பேச வச்சிடாது என்ன? டேய் நீ அடங்கிட்டு ஓட்டுறா காரை. சேர்றா, சரி ஓட்டுறேன், உன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கேன்ல, பண்ணி தான் ஆகணும். ஜிமினசன்ஸ் அவனோட குடோனில் இறக்கி விட்டுட்டு அப்படியே அவன் காரை பார்க் பண்ண போகும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஹலோ ஜிதா, சொல்லு ஜிதா, என்ன வேணும்?
ஏதாவது காய்கறி அந்த மாதிரி ஏதாவது வேணுமா அண்ணா? நான் போய் வாங்கிட்டு வருவா? அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை ஃபஸ்ட்டு ஜிமன் கிட்ட தான் சொல்லணும்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம் அண்ணா. ஆனால் ஜிமன் கேட்குற மாதிரியே இல்லை. புரியுது, அவனுக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சுத்தமாக தெரியாது. நான் அவன்கிட்ட சொல்லணும் அண்ணா, அவனோட ரியாக்ஷன் பார்க்கணும். எனக்கு நல்லா தெரியும் ஜிம்மனுக்கு நல்ல சைல்டுஹுட் இல்லைன்னு. எனக்கும் தான். எல்லாரும் இருந்து நான் என் பாட்டி கூட தான் வளர்ந்தேன். அவங்க கூட பூஷனில் தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் குழந்தைக்கு நல்ல சைல்டுஹுட் கொடுக்கணும். ஜிம்மன் ஒரு நல்ல அப்பாவாக இருப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் கேட்காமலே போகிறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் அவன்கிட்ட சொல்லியே ஆகணும் செஞ்சேன்னா. சரி புரியுது, இப்போ என்ன பண்ணலாங்கிற? அவன் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லுங்க, நான் வந்து அவன்கிட்ட சொல்லணும். ஏய், நாங்கள் குடோனில் இருக்கோம், ஒர்க் அதிகமாக இருக்கும். நீ எப்படி இங்கே? இல்லை, எனக்கு எங்கே நின்று சொல்கிறேங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் அவன்கிட்ட சொல்லணும், அவன் ரியாக்ஷன் பார்க்கணும். அவன் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கேட்க மாட்டான்னா. ஏதாவது ஒரு செகண்டில் அன்எக்ஸ்பெக்டடாக அவன்கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுவீங்களா? இதுதான், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அவனை ஏதாவது டேட் மாதிரி கூப்பிட்டு போறியா? நான் வேணா ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டை. அப்படி கூப்பிட்டு போயிட்டு அவன் முன்னாடி சொல்லிடு. இல்லை அண்ணா, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவன் வீட்டில் இருக்கும்போதே என்னை அவாய்ட் பண்ணுறான். அப்புறம் எப்படி டேட் போகலான்னு சொன்னால் வருவான் சொல்லுங்கள்? ஐயோ, ஆனால் இது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில சீதா. ப்ளீஸ் அண்ணா, எனக்கு அங்கே இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என்னை அங்கே கூட்டிகிட்டு போக முடியுமா? ஏய், ஜிம்மனுக்கு தெரிஞ்சா சாவடிச்சிருவான் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு. ப்ளீஸ் அண்ணா, நான் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவனுக்கு குழந்தை வரப்போகுதுன்னு நான் சொன்னால் அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். ஆமாம், அவன் எதுக்கு பிறந்தாங்கிறதே மறந்துடுவான். அவனுக்கு அந்த அளவுக்கு அள்ளி இல்லை, அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. சென்சண்ணா கேக்குதா? நல்லா கேக்குது. அனாசிதா ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் எனக்காக. சரி ஓகே, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் இரு. சரி, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. இந்த சைட் சென்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ரொம்ப கெஞ்சுறதுனால அவன் திரும்பவும் கார் எடுத்துகிட்டு உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் அப்படியே வந்துட்டுருக்கான். இந்த சைட் ஜிம்மன் அவங்க குடோன் வந்ததுக்கப்புறமா அவனோட டீம் மெம்பர்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படி சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க அப்படியே ஓடி வந்து அவன்கிட்ட, சார் சார் நம்ம குடோனில் நிறையா பாம்பெல்லாம் வெடிக்குது சார், என்ன ஆச்சுன்னு தெரில. நான் அது பாம்பு வெடிக்குதா? நான் சொல்கிறேன், நீ அவனுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க. இந்தா தண்ணி குடி, என்னாச்சுன்னு நல்லா விவரமாக சொல்லு பாஸ்கிட்ட. சார் அங்கே நிறைய பேர் அப்படியே இது பண்ணி சரவுண்ட் பண்ணி நிற்கிறாங்க சார், போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் பெருசாக மைக்ரோஃபோன்லாம் வச்சு என்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியா? ஏன் குடோனுக்கே வந்து எப்படிலாம் பேசுகிறவன் அவன்? எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே, போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாடி கார்டில் ஒருத்தனை அனுப்புகிறான். இந்த சைடு அவனோட குடோனுக்கு பேக் சைடில் நம்ம அலெக்ஸ் அண்ட் நிறையா போலீஸ் டீம் ஃபோர்ஸ் எல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதில் அலெக்ஸ் தான் அப்படியே மைக்ரோஃபோன் வச்சுட்டு, டேய் ஒட்ட ஜிம்முனே வாடா வெளியே, நான் சொன்னல என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வந்து சாவடிப்பேன்னு, அதுக்கான டேட் வந்துருச்சு. உன்னைய ரீசனே இல்லாமல் கொள்றதுக்கு என்கிட்ட வாரண்ட் பேப்பர் வந்துருச்சு. இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வலிய வாடா, பொட்ட மாதிரி உள்ளே உட்காண்ட்ருக்கிறத விட்டு வலிய வா. ஜிமன், நாங்கள் எல்லாரும் இங்கே நின்றுட்டுருக்கோம், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ கேங்ஸ்டர்ஸ் ஆனாலும் நீ வச்சிருக்கலாம், ஆனால் நாங்கள் போலீஸ், எங்ககிட்ட வாலே ஆட்ட முடியாது தம்பி. இப்போது கரெக்டான ரிவெஞ்ச் டைமில் அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்லிகிட்டு இருக்கான். சார் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க சார், ஏதோ உங்களை கொல்லணுன்னு வந்திருக்காங்களாம், போலீஸ் ஃபோர்ஸாம். அலெக்ஸ் அவனா இருக்குமோ? எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு லைவாக தெரியணும்.
அப்படின்னு அவன் சொல்லவும் அங்கே இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அப்படியே எடுத்து காட்டுறாங்க. ஆமாம், நான் நினச்சது கரெக்டாக இருக்கு. பார்த்தா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வண்டியா திரும்ப செஞ்ச எங்கே போனா? சார், அவர் ஏதோ முக்கியமான விஷயம்னு மறுபடியும் கார் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஓ, அவனுக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வர சொல்லுங்க. அப்புறம் நம்ம ஃபோர்ஸஸ்லாம் அலர்ட்டாக இருக்கணும், புரியுதா? பேக் சைடில் இருக்கிற போலீஸை நல்லா ஃபயர் பண்ணி விடுங்க. சார், இப்படி பண்ணா புரியுது, இப்படி பண்ணால் கொரியன் கவர்மெண்ட் நம்ம மேலே தான் கோவப்படும். ஆனால் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவனுங்களுக்கு எப்படி வாரண்ட் வந்ததோ அந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எந்த போலீஸை பார்த்தாலும் சுட்டு தள்ளுங்க, புரியுதா? என்னோட குடோன், என்னோட கிங்டமை சதிக்கணும்னு வரைய அவனையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் நினச்சிட்டு ஸ்மோக் பண்ணுறான். பின்னாடி சைடில் ஏதோ ஷூட்டிங் வார் மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம சின்ஸ் அவன் காரை அப்படியே பார்க் பண்ணிட்டு, பாரு ஜிதா, கண்டிப்பாக ஜிம்மன் இதுக்கு என் மேலே கோவப்படுவான் தான். ஆனால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். உனக்கு சொல்லணுங்கிறத சொல்லிட்டு என் கூடயே வந்துடணும், சரியா? உன்னை நான் சேஃபாக உன் வீட்டில் விட்டுருவேன். என் கூடயே இருக்கணும். கண்டிப்பாக அண்ணா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிதா. உன்னால் ஜிம்மனுக்கு ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கிடைக்குதுன்னு நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறேன், புரியுதா? சரி, ஓகே, நீ வா, நான் உள்ள உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் நம்ம ஜிதாவை அப்படியே அவன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இந்த சைடு நம்ம ஜிம்மன் அவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி, டே மச்சான், டே ஒத்தா, எங்கடா போயிருந்த சின்ஸா? இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? நீ இல்லாமல் ஒன்றுமே நடக்கல, உனக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க ஜிம்மன் திரும்புகிறான். திரும்பும்போது நம்ம சின்ஸ்க்கு பின்னாடி நீங்கள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து ஜிம்மன் அப்படியே ஷாக்டாக சின்ஸை பார்க்குறான். இவ்வளோ எதுக்குடா இங்கே கூட்டிகிட்டு வந்த? டேய் இல்லடா, ஜிதா ஏதோ சொல்லணுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கவுமே அப்படியே ஜிம்மன் வந்து அப்படியே சின்ஸை நல்லா பஞ்ச் பண்ணி அப்படியே கீழே அப்படியே அவங்க 2 பேரும் விழுகிறாங்க புரண்டுக்கிட்டே. டேய், பெத்துக்கிட்டா என்ன அடிக்கிற? டேய் சின்ஸ், என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிலல? அவளை எதுக்குடா கூப்பிட்டுட்டு வந்த? ஜிம்மன், சின்ஸை நான் விடு, நான் தான் வரேன்னு சொன்னேன். ஏய், நீ பேசாதடி, பேசாதன்னா. பாடி கார்ட்ஸ், ஜிதாவை திரும்ப அவள் வீட்டில் கொண்டு போய் விடுங்க. ஒத்தா, உனக்கு ஒன்றுமே புரியலல்ல? டே சின்ஸா, என்கிட்ட கேட்காம இந்த ஒரு விஷயம் பண்ணி தப்பு பண்ணிட்டடா. டேய், உனக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியலல்ல? டே மச்சான், ஏன்டா என்ன அடிக்கிற? சரி, ஓகே, நான் விட்டுருவேன். ஆனால் ஜிதா ரொம்ப நேரமாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருக்காடா. அத்தா, நீ மூடுறியா? அதை விட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயங்க நடந்துட்டுருக்கு. சார், அவங்க பின்னாடிலேருந்து முன்னாடி வந்துட்டாங்க சார். நம்ம குடோன்லேயே அப்படியே சுற்றி வளைச்சிட்டாங்க. அம்மால, இதுக்கு தான் இவ்வளோ பயந்த. ஏய், உன்னை என்னடி, என்ன அப்படி சாவற விஷயமா? இப்போ சாவதான் போற. ஜமன், இப்போ எதுக்கு நீ இப்படி கத்தி பேசுற? ஆமாம் ஜமன், ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நான் சொன்ன நீ கேட்கவே இல்லைல்ல. நீ கேட்குற இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். சின்சனா எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஏய், அவகிட்ட கத்தாதடா. அப்படிதான்டா கத்துவேன், நீ மூடிட்டு இரு. சிதா, இப்படி மட்டும் நீ என்னை பார்க்காத. ஜிம்மன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஜிம்மன் அப்படியே வைட் ஐஸில் உங்களை பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போகிறான். இல்லடி, நீ ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை. ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு அவன் ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே உங்களோட வயிற்றில் தான் வைக்கிறீங்க. எங்கே இருக்கிறது உன்னோட குழந்தை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஜிம்மனுக்கு அப்படியே டியர்ஸ் வருது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்களே பார்த்து நிற்கிறான். ஜிம்மன், நீ கண்டிப்பாக நல்ல அப்பாவாக இருப்ப ஜிம்மன். ப்ளீஸ், இது நம்ம லைஃப் மேட்டர். இந்த குழந்தை நம்ம லவ்வோட ஒரு ஆதாரம். இந்த குழந்தைய நம்ம நல்லா வளர்க்கணும், சரியா? கையெடு. ஜிம்மன், இப்போ எதுக்கு நீ பின்னாடி போற? ஜிம்மன், நீங்கள் பாரு, நான் சொல்கிறதுக்கே. அமைதியாரி. எது கேட்கக்கூடாதுன்னு நினச்சணும். இப்போ நான் என்ன பண்ணுறது? கடவுளே,
ஜிம்மன் இங்கே பாரு ஜிம்மன், என்ன பாரு. இந்த குழந்தை நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிம்மன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு பிடிக்கலையா ஜிம்? ஏ அப்படிலாம் இல்லடி. அது எப்படி சொல்கிறது? உனக்கு என் மூலியமா உன் குழந்தை வேண்டாமா ஜிம்மன்? ஏ இது எப்படி சொல்கிறது? அப்படிலாம் இல்லை. எனக்கு 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 வேணாம் வேணாம். இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? இதுதான் இங்கே பாரு, நீ ஓவர் திங்க் பண்ணிக்காது என்ன. நீ இவளை எப்படியாச்சும் நம்ம சீக்ரெட் வேல வெளியே கூப்பிட்டு போங்க. டே சென்சா, இவளை கூப்பிட்டுட்டு போ. இல்லை ஜிம்மன், நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். ஏய், சிச்சுவேஷன் புரியாமல் பேசாது என்ன. எனக்கு நானே செத்துருவேனாங்கிற நிலமையில இருக்க அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் அப்படியே ஒன்று ஒரு ஸ்லாப் விடுறீங்க. ஏய், பார்த்துக்கிட்டே நீ என்னை அடிக்கிற. வார்த்தை, அந்த மாதிரி வார்த்தை மட்டும் வரக்கூடாது சரியா? என்ன என்ன நீ நினச்சிட்டு இருக்க? நீ செத்தா கூட அழுகிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு இதுக்கப்புறம் குழந்தை வரப்போகுது. இது எதுவுமே வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியான ஒரு லைஃப் வாழலாம் ஜிம்மன். ஏய், இப்போது என் லைஃப்பை பற்றி யோசிக்கிறேன். எனக்கு முடியல சரியா? சிச்சுவேஷன் என்னன்னு புரியாமல் பண்ணிருக்காது சிதா. ஏய் ஜிதா, உனக்காக தான் வெயிட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த வழியில் என்ட்ரன்ஸில் நம்ம அலெக்ஸ் அப்படியே அவங்க ஒரு கன் அப்படியே பின்னாடி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஈவலா. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அலெக்ஸ் அப்படின்னு நீங்கள் முன்னாடி போனால் ஜிம்மன் உங்கள் கையை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறான். ஏய் வேணாம், அவங்ககிட்ட போகாத. ஏன் ஜிம்மன்? அவன் என் ஃப்ரெண்டு. அத்தா, வாயில் நல்லா பச்சையாக வரும். ஃப்ரெண்டு மயிறு. டே சின்ஸ், நம்ம பாடி கார்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்கு சொல்லு. டே இங்கே என்னடா நடக்குது? அவன் எதுக்கிட்ட அங்கே நின்றுட்டுருக்கான்? எனக்கு ஒரு மயிரும் பொருளை. உனக்கு புரியறதுக்குள்ளார இந்த குடோனே நல்லா நாசமாக போகுது. சீக்கிரமாக நம்ம பாடி கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் நிற்க சொல்லு அப்படின்னு அவன் சொல்லி கத்தவும் சென்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த டைமில் அவன் சரின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த சைடில் இருந்து ஓடிடுறான். சிதா, பாரு, நீங்கள் நிற்க வேண்டாம், நீ வா. ஜிம்மன், அலெக்ஸ் என்ன பண்ண போகிறான்? அவன் என்னைய சாவடிக்க போகிறான். போதுமா? அதுக்கு தான் அந்த கண்ணை வச்சுட்டாங்க நின்றுட்டுருக்கான். ஏ ஜிதா, என்ன லவ் பேர்ட்ஸ் போல கொஞ்சிக்கிறீங்களே, பார்க்குறக்கே நல்லா இருக்குப்பா. ஹாப்பி என்டிங்கா? புரியுது. கொஞ்சிக்கோங்க. கிஸ் பண்ணுங்க பார்ப்போம், நான் வீடியோ ஓடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு கன் எடுத்து ஏம் பண்ணுறான். என்ன அவன் என்ன பண்ணுறான்? ஜிம்மன் நீ தள்ளு. ஏய், வயிறு வாயில் நல்லா வரும், நீ தள்ளுறி. ஜிம்மன், அலெக்ஸ் வேண்டாம். ஐயோ செல்லம், நீ வேணான்னு சொல்லிட்டியா? நான் இப்போது சுட மாட்டேன். உன் புருஷன் தானே ஜிம்மின்னு? இல்லை கல்யாணம் முடிஞ்சா? இது எதுக்கு உனக்கு? நீ ஏன் வில்லன் சீனில் ஹீரோ மாதிரி என்ட்ரோ கொடுத்துருக்க? அலெக்ஸே, நீ தாண்டா இதுக்கு அப்புறமா இந்த ஸ்டோரியோட ஹீரோ. சரி, நீ சொல்லிட்டல, நான் கண்ணை ஏம் பண்ணல. நான் மேலே பார்த்து சுடவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புல்லட் அப்படியே மேலே பார்த்து சுடுறான். நீங்கள் உங்கள் காதை பொத்திட்டு அப்படியே கீழே உட்காடுறீங்க. ஜிதா, உனக்கு ஓகே தானடி? இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் நான் ஆக விட மாட்டேன் சரியா? நீ கவலைப்படாத. ஜிம்மன், அவனை ஏன் பண்ண வேணாம் சொல்லு ஜிம்மன். எனக்கு ஒன்று லூஸ் பண்ண வேணாம் ஜிம்மன். ஏய், எனக்கும் தான், நான் பார்த்துக்கிறேன்டி. செல்லம் இங்கே பாரு, நான் பார்த்துக்கிறேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு ஜிம்மன். கவலைப்படாத, நீ ஒரு சேஃபான பிளேஸில் போய் ஒழிஞ்சுக்கோடி போ. இல்லை ஜிம்மன், உன்னை விட்டுனா. ஏசுதா போடி. போ, இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு அவனோட கன்னை எடுத்து அப்படியே எல்லாத்தையும் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான் ஜிம்மன். பாடுறா, ஹீரோ திரும்ப வாருக்குள்ளார வந்துட்டாரா? டே ஜிம்மனே, உன்னோட உசிறு என் கையிலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை ஏம் பண்ணி ஷூட் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்தோன்னே பயந்துட்டு ஜிம்மன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடில் ஓடிட்டு இருந்த ஜிதா அப்படியே ஜிம்மன் பக்கம் வந்து அவனை அப்படியே காட் பண்ணணுன்னு அவனை பிடிச்சி இழுக்கிறா. பாடுறா, போகும்போது கூட லவ் பேர்ட் சொன்னாதான் போகும் போல. சரி, நீயும் சாகுடி
அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை ஏம் பண்ணுறான். ஜிமன் உங்களை பிடிச்சி அப்படியே அவனுக்கு பின்னாடி மறைச்சி வைக்கவும் அந்த புல்லட் வந்து அப்படியே அவன் நெஞ்சில் தான் பாயுது. அவன் அப்படியே அங்கேருந்து கீழே அப்படியே சரிஞ்சு விழுகிறான். நீங்கள் ஜிமனை பிடிக்கிறேன்னு நீங்களும் அப்படியே கீழே விழுந்திருப்பீங்க. ஜிமன் உங்கள் மடியில் இப்போ ஜிமன் 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 என்னாச்சு ஜிமன் ஜிமன் ஏன் இப்படி பார்க்குற ஜிமன் அப்படின்னு நீங்கள் அவன் புல்லட் ஷாட் பண்ண இடத்துல அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ரத்தம் அப்படி வடியுது. ஜோ எவ்வளோ ஹாப்பி எண்டிங்காக இருக்கணும்னு நினச்சது இப்படி ஆயிடுச்சே. சேட் எண்டிங்காக போச்சு ஜிதா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். சின்ஸ் அப்போ பார்த்து அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் பொசிஷன் பண்ணி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ண அதில் ஒரு புல்லட் அப்படியே அலெக்ஸ் மேலே பட்டிருக்கோம். நான் இது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் பண்ணுவீங்களா? பார்த்தா சாவுடா அப்படின்னு சின்ஸு அவன் அப்படியே அவனோட நெத்தியிலே ஷாட் பண்ணுறான். அப்போ அலெக்ஸ் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஜிதா ஜிமனுக்கு இப்போது நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், நீ எந்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே காட் பண்ணி நம்ம ஜிமனை அப்படியே தூக்குறாங்க. ஆனால் ஜிமனுக்கு ஒன்றும் ஆகாதில்ல, ஒன்றும் ஆகாதில்ல, நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். ஜிதா எல்லாத்துக்கும் அழுகிறத முதல்ல நிறுத்துறியா? இப்படி ஆனதுக்கு அப்புறமா மூக்கு வடிக்காத, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிதாவை அப்படியே அவங்க கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. டேய் ஜிம்னா கண்ணை மட்டும் திறந்தே வச்சிட்றா, கண்ணை மூடிடாத. ஐயோ எனக்கு பல்ஸ் வேற கம்மியாயிட்டே இருக்கு, சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து சின்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கான். ஹாஸ்பிட்டல் வந்த உடனே ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு ஜிம்னை உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க ஐசியூ வார்டுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே அங்கே போயிட்டுருக்கீங்க. உங்கள் கையில் எல்லாத்துலேயுமே அப்படியே பிளட்டாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அது ஃபுல்லாக ஜிம்மனோட பிளட்டுன்னு நினைக்கும் போது இன்னும் உங்களுக்கு கவலையாக இருக்குது. ஜிதா அழுகாத, இப்போது ஐசியூ வார்டில் ஜிம்மனுக்கு ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்கிறது கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இல்லைண்ணா, என்னால் நான் தான் என்னால் ஜிம்மனுக்கு அப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே அழுகாதண்ணா. நீ அழுகாதடி. இங்கே சின்ஸாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது ஜிமன் மட்டும்தான். அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி சேடாக இருக்கான். அவன் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். வா, இதுக்கு தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்காக மட்டும்தான். ஜிமன், நீ சாவறத பார்க்குறது எப்படி இருக்கு தெரியுமா? ஆனந்தமாக இருக்கு. ஆனால் கவலைப்படாத, அந்த ஷார்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தா, அந்த அலைன்மெண்ட்லாம் பார்த்தா நீ பொழைச்சிக்குவ, கண்டிப்பாக பொழைச்சிக்குவ. அந்த டைம்லல இந்த அலெக்ஸ் மைராண்டிலாம் வரமாட்டான். நானே உண்மையாக உன் பக்கத்தில் வந்து நின்று துரோகம்னா எப்படி இருக்குன்னு காட்டுவேன். அப்புறம் உன்னை போட்டு தள்ளுவேன். என் மாஸ்டர் பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அந்த டைமில் ஜிதா அழுகிறதுலாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கவலைப்படாத, நீ போனதுக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்க வேணாமா? நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்னோன் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட் கொஞ்சம் சேடாக தான் போகும், நான் இப்போவே சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி குஜால்ஸாக இருக்காது. அண்ட் சின்ஸ் தான் வந்துட்டு இதெல்லாமே பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸில் தெரிஞ்சிடும். ஓகேயா? Take care, love you all, bye bye, meow you, bye pals.